பிரைஸ் கார்டு. இன்னைக்கும் நம்ம ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலிருந்து கொஞ்சம் வசனங்களை தியானிக்கலாம். 6வது வசனம் சொல்லுது, கைவிடப்பட்ட மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். நெக்ஸ்ட் வசனம் பார்த்தீங்கன்னா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் முறுக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப நேரம் மூழ்ந்த கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் கேட்கும்போது ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அப்போட எசப்பா கைவிட்டாங்க, ஆனாலும் அவங்க கிருபையினால நம்மளை சேர்த்து கொண்டாங்க. இனி நமக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் எல்லாம் இருக்காது, எசப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்வாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அந்த இமை பொழுது கைவிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இமை பொழுதுல என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் 9வது வசனத்தை ரீட் பண்ணும்போது, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். அப்போ அந்த இமை பொழுது கைவிடுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நோவாவின் நாட்களில் வந்த வெள்ளத்தை போல் இருக்குமா. நோவாவின் நாட்களில் வந்த வெள்ளம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் நோவாடத்தில் மட்டும் பேசுவார். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு நீதிமானா இருந்தது நோவா. இப்போ நோவாட்ட பேசி நோவாட்ட ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி நோவாவும் நோவாவோட குடும்பத்தில் உள்ளவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ அந்த டைமில் எல்லாமே அழிந்து போகும். அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த சகல வஸ்துக்களும் வெள்ளத்தினால் அழிந்து போகும். அப்போ நோவா அந்த டைமில் சுவிசேஷம் அறிவித்த போது யாரும் அதை கேட்கல. கர்த்தரை பற்றி யாருமே ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லை, யாருக்குமே விசுவாசம் இல்லை. ஏன்னா பாவம் பெருகி இருந்த அந்த டைமில். ஸோ அப்படி இருந்த டைமில் அந்த இமை பொழுது கைவிட்டது தான் என்ன அப்படின்னா, அந்த உலகமே அடைஞ்சது. ஸோ அந்த நம்ம இந்த காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது ஒரு நம்ம தப்பு பண்ணும்போது கூட இயேசு கிருபையினால் நம்மளை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா இமைப்பொழுது கைவிடுதல் இந்த நீங்கள் 9வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி கூட ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அந்த வெள்ளத்தில் அந்த ஒரு செகண்ட் கோபத்தினால இவ்வளோ பெரிய வெள்ள பெருக்கு அந்த இடத்தை அந்த உலகத்தை அழைச்சி போட்டது போல இங்கே 6வது வசனத்தில் பார்க்கும்போது கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ. அப்போ அந்த கைவிடப்பட்டு மனம் நொந்து போயிருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ எதுக்கு அப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு செகண்ட் ஏசப்பா கோவப்படுறாரு, கைவிடுறாரு. இன்னொன்று இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி. அப்போ மேரேஜ் ஆகி கொஞ்ச நாளே டிவோர்ஸ் ஆனால் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தான் தேவன் ஒரு செகண்ட் நம்மளை மறந்தால் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதனால் அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு நாம் ஒப்பு கொடுக்காதவாறு நம்ம ஜெபத்திலும் தியானத்திலும் வேத வாசிப்பிலும் நம்ம நிலைச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம லைஃப்பில் நடக்காது. ஆனால் தேவனுடைய கிருபை நமக்கு இறங்கும். அவர் எப்போவுமே கோபம் கொள்ள மாட்டார். அவர் எல்லார் மேலேயும் கோபம் கொள்ள மாட்டார். அவருக்கு கோபம் வரும்போது கூட நம்ம இன்னொரு நாள் செஞ்ச ஏதாவது ஒரு நன்மை, அவருக்காக நம்ம செஞ்ச ஏதாவது ஒரு நன்மை அவருக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அது ஞாபகம் இருக்கும்போது அவர் நம்மளை அழிக்க மாட்டார். அப்படி அவர் கோபம் கொண்டிருந்தா இருக்க முன்னே நம்ம கண்டிப்பாக அழிஞ்சிருந்திருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாவிகளாக இருக்கிறோம். இருந்த போதிலும் அவர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை சேர்த்து கொள்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார். அவரை போல ஒரு நல்ல தேவனும் அன்பான தேவனை நம்ம பார்க்க முடியாது. அதனால கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, சப்போஸ் நான் இந்த பாவத்தை செஞ்சேன், நான் பாவை அப்படின்னு நினச்சா அவர் சந்நிதியில் போய் நீங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. கண்டிப்பாக அதை மன்னிப்பார். அவருடைய கோபத்துக்கு மட்டும் நீங்கள் ஆளாகாதீங்க. கோபத்துக்கு ஆளாகி ஒரு இமை பொழுது உங்களை கைவிட்டால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேருந்து வெளியில் வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆமென்.